Hello everyone, welcome back to Jet to Mastery. ஸோ போன வீடியோவை பார்த்துட்டு எங்கிட்ட எல்லாரும் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, எதுக்காக நம்ம இதை பண்ணணும்? அதாவது a plus b mod m டைரக்டா 4ங்கிற ஆன்சரை கொடுத்துருது. அப்புறம் எதுக்காக இந்த மாடுலர் அரித்மெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம படிக்கணும்? எதுக்காக தேவையில்லாம mod m உள்ள வந்து நம்ம செப்பரேட் பண்ணி மாடு பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும்? இப்படிங்கிற கொஸ்டின்லாம் எங்கிட்ட கேட்டாங்க. சரி, இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது. ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி என்னுடைய a mod m அதாவது a plus b mod m equal to a mod m plus b mod m top of the mod m. டாப்ல mod m பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ a6 b வந்து 8ன்னு இருக்கும்போது நீங்க சொல்றது கரெக்ட் தான். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? a வந்து 6, b வந்து 8, m வந்து 10. ஸோ இந்த இதுக்கு டைரக்டா a plus b mod mங்கிறது வந்து ஆன்சர் கொடுத்துருமே. எதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டின்னு கேட்டா, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சின்ன வேல்யூஸ்க்காக கொடுக்கப்படலை. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பெரிய பெரிய வேல்யூஸ்க்காக ஓவர்ஃப்ளோ நடக்காம இருக்கிறதுக்காக கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 6, 8, 10னா நீங்க சொன்ன மாதிரி ரெண்டுலையுமே ஒர்க் ஆகுது. பட் இதுவே நான் சொல்ற ஒரு இதனால், இப்போ இந்த 6, 8, 10 இருந்தா லெஃப்ட்லயே எனக்கு 14 கிடைச்சிருது, ரைட்லயுமே எனக்கு 14 கிடைச்சிருது. அப்போ எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் யுவர் வேல்யூ இஸ் லெஸ், இஃப் யுவர் வேல்யூ இஸ் ஸ்மால். இப்போ நான் சொல்ற வேல்யூ, இப்போ இன்டீஜர்னு எடுத்துக்கோங்களேன். இன்டீஜரோட மேக்ஸிமம் வேல்யூஸ் ரேஞ்ச் என்ன? இன்டீஜரோட ரேஞ்ச் நம்ம போன வீடியோல பார்த்துருப்போம். பிட் மேனிபுலேஷன்ல த ரேஞ்ச் ஆஃப் டேட்டா டைப்ஸ்ல இன்டீஜரோட ரேஞ்ச் என்ன நம்ம பார்த்துருப்போம். ரேஞ்ச் என்ன இன்டீஜரோட டேட்டு? இன்டீஜரோடது -2 power 31ல இருந்து 2 power 31 - 1ங்கிறது தான் ரேஞ்ச். அப்ப இன்டீஜர், ஒரு இன்டீஜர் வேரியபிள் அட் மேக்ஸ் இதை மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இதுவே என்னுடைய ஏ, இப்போ நான் வந்து என்னுடைய ஏ வந்து 2 power 30ல இருக்கு, பி வந்து 2 power 30ல இருக்கு, என்னுடைய மாட் வந்து 2 power 15ல தான் இருக்கு அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். என்னுடைய மாட் வந்து 2 power 15ல இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இதை ஆட் பண்ணேன்னா, இங்க பாருங்க 2 power 30 plus 2 power 30 அப்படி பண்ணி மாட் 15, மாட் 2 power 15 அப்படின்னு பண்ணனா, சரி எனக்கு இதோட ரேஞ்ச் என்ன இருக்கும்னு எனக்கு தெரியும். இதோட ரேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னா 2 power 0ல இருந்து 2 power, இதோட ரேஞ்சே வந்து 0ல இருந்து 2 power 15 - 1 வரைக்கும் எனக்கு இதோட ரேஞ்ச் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த ரேஞ்ச் பிரச்சனை இல்லை. இங்க நான் எப்படி ஆட் பண்றது? இங்க ஏங்கிறதும் ஒரு இன்டீஜரா இருக்கு, பிங்கிறது ஒரு இன்டீஜரா இருக்கு. அப்போ ரெண்டுமே இன்டீஜரா இருந்தா, நம்ம போன வீடியோல நான் சொன்ன மாதிரி அவுட்புட் ரெஜிஸ்டர் அந்த கொண்டு போற பஸ்ஸும் என்னவா இருக்கும்? இன்டீஜரா தான் இருக்கும். அப்போ 2 + 30 2 + 13 ஆட் பண்ணா 2 power 60 எனக்கு வேணும். 2 power 60 நான் ஸ்டோர் பண்ணணும்னா என்கிட்ட என்ன இருக்கு இன்புட் ரெஜிஸ்டர்ல? இன்புட் ரெஜிஸ்டரே ரெண்டுமே இன்டீஜர், இதுவும் இன்டீஜர் இதுவும் இன்டீஜர். அப்படின்னா இன்டீஜர்ல வந்து 2 power 60 ஸ்டோர் பண்ண முடியுமானா முடியவே முடியாது. அது இந்த ரேஞ்ச்லயே கிடையாது. அப்ப இதை அவாய்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்றது? கரெக்டா, இப்போ நம்ம தான் லாங் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டா யூஸ் பண்ணலாம் தான், லாங் யூஸ் பண்ணலாம் தான். பட் ஆனா இப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்க போகுது? அட் மேக்ஸ் 2 power 15 இருக்க போகுது, இல்லை 2 power 14 இருக்க போகுது. அட் மேக்ஸ் 2 power 15 - 1 இருக்க போகுது. இதை ஸ்டோர் பண்றதுக்கு நமக்கு லாங் தேவையா? தேவையில்லை. ஏன்னா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்ன ரேஞ்சில் இருக்கும்? 0 to 2 power 15 - 1ல தான் இருக்கும். மாடுலோன்னு எடுத்துட்டோம்னா, இப்போ மாடுலோ எம் பண்ணோம்னா 0ல இருந்து m - 1 தான் அதிகபட்ச ரேஞ்ச். அப்போ 2 power 15ங்கிறது இன்டீஜர்ல ஸ்டோர் பண்ண முடியும். அப்புறம் எதுக்காக நம்ம லாங் எடுக்கணும்? கரெக்டா, என்னோட கொஸ்டின் புரியுதா? எதுக்காக நம்ம லாங் எடுக்கணும்? அப்போ இங்க நான் ஆட் பண்ணும்போது என்னுடைய ஓவர்ஃப்ளோ, இன்டீஜர் ஓவர்ஃப்ளோவை நான் அவாய்ட் பண்றதுக்காக, டு அவாய்ட் இன்டீஜர் ஓவர்ஃப்ளோ, டு அவாய்ட் ஸோ டேட்டா டைப் ஓவர்ஃப்ளோஸை அவாய்ட் பண்றதுக்காக நான் மாட் எடுக்கிறேன். இப்போ பாருங்க, இங்க 2 power 30யா, அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எனக்கு ஆன்சர் வராது. இங்க 2 power 60 ஸ்டோர் பண்ண முடியாது, ஏன்னா என்னோட இன்டீஜர் ஸ்டோர் பண்ணாது. அப்ப இதுவே ரைட் ஹேண்ட் சைட்ல நான் செப்பரேட் பண்றேன். 2 power 30 மாட், அதாவது இது ஏவா வச்சுக்கோங்க, இது பியா வச்சுக்கோங்க, இது எம்மா வச்சுக்கோங்க. அப்போ நான் மாடை உள்ள கொடுக்குறேன். ஏ mod m 2 power 30 mod mங்கிறது என்னது? ஸோ 2 power 15 அப்படின்னு கொடுத்தனா, அப்போ இதோட ஆன்சர் என்ன ரேஞ்சில் இருக்கும்? அட் மேக்ஸ் 2 power 14 வச்சுக்கலாம்னு வைங்களேன். 2 power 14ல இருக்கு. இல்லை நீங்க அதிகபட்சம் 2 power 15 எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிளஸ் திரும்ப 2 power 30 mod 2 power 15 அப்படின்னு கொடுத்தாலும் அதிகபட்சமா என்ன வரும்? 2 power 15 தான் உங்களுக்கு அதிகபட்சமா இருக்கும். அப்ப இந்த ரெண்டு ஆட் பண்ணா என்ன வரும்? 2 power 30 தான் இருக்கும். அப்ப இந்த 2 power 30ங்கிறது ஒரு இன்டீஜர் வேரியபிள் என்னால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். வெளியே அவுட்டர் மாட் எம்ங்கும் போது 2 power 30ல இருந்து மாட் எம்ங்கிறது 2 power 15 நான் மாட் பண்ணும்போது என்னுடைய ஃபைனல் ஆன்சர்
2 பவர் 15 இருக்கும். அதாவது இன்டிஜரோட கெப்பாசிட்டிக்குள்ள அதை அடக்கிறதுக்காக தான் இந்த மாடியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் புரியலன்னா இன்னுமே டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். அதுவரை பாய் பாய், டேக் கேர்.